இன்ட்ரொடக்ஷன் வீடியோலே சொல்லியிருப்பேன், விச் இஸ் லைக் ரீஇன்ட்ரொடக்ஷன் வீடியோ. அது ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஷிப் பிரைமரி ஸ்கூலே வந்துட்டு ஒரு நிறைய ஸ்கூல் படிச்சிருப்பேன். அங்கே பந்துலாட்டு மூலியமாக கிடச்ச நண்பர்கள்ன்றதை தாண்டி எதிரிகள் தான் அதிகமாக இருப்பானுங்க. ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு அக்ரெஷனான ஒரு ஸ்போர்ட்ஸ். இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை. இதில் பல வெளிநாட்டிலையுமே சரி, நம்ம ப்ரீமியர் லீக் பார்க்குறோம், அண்ட் ஆல்சோ இங்கே மலேசியா லீக் பார்க்குறோம். அதில் எப்படி இருக்கிறாங்களோ அந்த அக்ரெஷனோடய தான் வந்துட்டு பந்தில் ஆடும்போதும் இருப்பானுங்க. அதில் ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். சப்பையில் ஆடுறவங்களாம் ஒரு டீமு, நல்லா விளாட்றவங்களாம் ஒரு டீமு, மீடியமில் விளாட்றவங்களாம் ஒரு டீமு. நல்லா விளாட்றவங்க வரலன்னா அந்த மீடியமில் விளாட்றவனுக்கு தான் வந்துட்டு புகாங்க இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு 90s கிட்ஸ் ஆன ஆட்கள், அண்ட் ஆல்சோ வந்துட்டு early 2K கிட்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக கடந்து வந்திருப்பீங்க. அந்த 2001, 2002, 2003, 2004க்கு அப்புறம் உள்ளவன் முடியாது, வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்திருந்தாலுமே கூட அவங்களுக்கு வீட்டில் ஒரு அண்ணன், ஒரு கர்சன், அப்படி அந்த ஒரு பாண்டிங்கில் தான் வந்திருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாடாங்குள்ள எப்படி உருவாகும்னா, சடீர்னு வந்துட்டு ஒரு ஆள் கூட நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் ஆயிரும், ஒரு எக்கோசிஸ்டம் ஃபார்ம் ஆயிரும். நம்ம தட்டினா அவன் அடிப்பான், அவன் தட்டினா நம்ம. அந்த மாதிரி நிறைய பேர் கூட எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. நான் தான் மாத்தா, நான் பீச்சக்காலு, நீ அசாட்டு அப்படின்னு நினச்சிக்குவோம். நான் தான் டேவிட் சில்வா, நீ அகுவேரோ. காலப்போக்கில் வந்துட்டு அதுவே ஒரு டீமாக பில்ட் ஆகும். இன்னைக்கு ரியலைஸ் பண்ணி பார்க்குறப்போ வந்துட்டு காலப்போக்கில் அவங்களே ஃபேட் ஆகிடுவாங்க. ஏன்னா காலப்போக்கில் நான் அழியிறதை நான் பார்க்குறேன். முன்னெல்லாம் வந்துட்டு எந்த தாமான் போனாலும், எந்த ஒரு பெரிய பெரிய பாடாங்க போனாலும், நார்மலாக இருக்கிற கோல் போஸ்ட் 4 இருக்கிற பாடாங்க போனாலும் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து பந்தலாடுற ஒரு நாட்கள் இருந்துச்சு. நட்பை சேர்த்து வச்சு நட்பை வளர்த்துக்கிட்டு பந்தலாடுற நாட்கள் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாரும் ஃபோனில் விளாட்றாங்க. நாங்களும் கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தோம், சிசிக்கு போவோம், பந்தலாட்டி கேம் விளாட்றதுன்னு தாண்டி, ஃபீஃபா பெஸ் எல்லாமே விளாட்றதுன்னு தாண்டி, இந்த அங்கேயே உட்காந்து அரட்டை அடிக்கிறது, அது முடிஞ்சோடனே நாங்கள் போகிற இடம் பாடாங்க தான் இருக்கும். அந்த பாடாங்க எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, சிலுப்பர் வச்சு ஒரு நல்ல பந்து வச்சு விளாண்டுட்டு வராமல் நாங்கள் இருக்கவே மாட்டோம். வீட்டில் வந்துட்டு துப்பு அதெல்லாமே உழுவதான் செய்யும், பட் அது இல்லாமல் இருக்கவே முடியாது. பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சும்மா ஓட கூட மாட்டுறானுங்க. திடலில் பையனுங்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சீரியஸாகவே கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுங்க. அந்த நட்பு காலத்தில் ஃபேட் அவுட் ஆகுங்கிறது உண்மை தான். பட் அந்த வயசில் வந்துட்டு நீங்கள் வெறும் ஒரு ஃபோனுக்குள்ளேயே அடைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. இது அட்வைஸ் பண்ணுற ஒரு வீடியோ கிடையாது. விச் இஸ் அந்த வயசில் இங்கே இருக்கிற இந்தியன்ஸ் அண்ட் ஆல்சோ மலே, சைனீஸ் எல்லாரும் பிரியறதுக்கான ஒரு சண்டை கலந்த ஒரு கேமாக இருந்த தருவாயில் நாங்கள் எல்லோரும் ஒத்துமையாக இருந்த ஒரு தருவாயும் இருந்துச்சு. அது போ அப்படியே வளரும். இப்படி சண்டையை ஆரம்பிக்கும், தென் ஒரு தாமான் கேம் வரைக்கும் போகும், தென் அப்புறம் ஒரு டயரா நகரி வரைக்கும் போகிறப்ப அதுவே ஒரு நட்பாக பில்ட் ஆகி அது ஒரு நெட்வொர்க்கிங்காக மாறும். அந்த மாதிரியான நட்புகள் இன்னும் இருக்குது. சில நட்புகள் காண போயிடுச்சு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த நட்பு, எந்த டீமை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? டீம் பேர்லாம் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஷிப் இன் ஃபுட்பால் அது மறக்க முடியாத ஒரு நினைவுகள். எந்த ஃப்ரெண்டு, எந்த டீம், எந்த பீரியடை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? தைரியமாக கமெண்ட் பண்ணுங்கள், சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக தோணிக்கிட்டே இருந்துச்சு, ஹார்ட் டு ஹார்ட். அடுத்தடுத்து வர இதர பல கண்டென்ட்டில் பார்ப்போம். கிக் பாலை கைங்க ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.